சிட்டில இருக்க வினோதோட வீட்ல பிரசாத், அவங்களோட மனைவி சாரதா, பெரிய மகன் ரமேஷ், பெரிய மருமக அனாமிகா இருந்தாங்க. சாஃப்ட்வேர் வேலை பார்க்குற பாவனாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. தன்னோட சம்பாத்தியத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கடுப்பா இருந்தா. வினோத் கிட்ட திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. வினோத், உங்க அம்மா அப்பா எப்போ ஊருக்கு போறாங்க? சுத்தமா பேசாத பாவனா, அவங்க காதுல விழுந்துற போகுது. அவங்க காதுல விழுந்தா எனக்கு என்ன, விழலனா எனக்கு என்ன? அவங்க இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உடனடியா அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும். நீங்க சொல்றீங்களா இல்ல நான் போய் சொல்லவா? அது பாவனா, அம்மா அப்பா அண்ணி அண்ணன் எப்பவும் ஊரை விட்டு நம்ம கிட்ட வந்ததே இல்லை. இந்த தடவை வந்திருக்காங்களா, ஊர்ல மழையோட கோரம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு. வினோதோட வார்த்தைகளை கேட்டு கூட பாவனாக்கு மனசு இறங்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு அனாவசியம். மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அடுத்தவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க? என்ன பேசுற பாவனா? அவங்க என்ன வேற ஆளா? என் அம்மா அப்பா அண்ணா அண்ணி அவங்க தான் இந்த வீட்டுல வேணும்னா அப்புறம் எதுக்கு நான் இந்த இடத்துல? அப்படின்னு பாவனா கோபமா ஹாலுக்கு வந்தா. ஹால்ல பிரசாத், சாரதா, ரமேஷ், அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மழை வந்துருச்சுன்னு காரணம் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, எங்களுக்கு வத்தி வச்சுங்க அப்படின்னு பாவனா அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி சொல்லாதம்மா மருமகளே, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்மா. தேவையில்லாததெல்லாம் பேசுவீங்க, ஆனா இந்த வீட்டை விட்டு நாங்க போயிடுறோன்னு தேவை உள்ளத பேசுறீங்களா? மாட்டீங்கல்ல? அது இல்லம்மா, நாங்க இங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னு விவரமா சொன்னோம் இல்லையா? நான் ஒன்னு கேக்குவாக்கா, மழை உங்க ஊரை ஒன்னும் முழுகடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? யாருமே எதுவுமே பேசல. நான் சொல்லட்டுமா? இவ சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறா, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறா. அத உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிடலான்னு மழைய காரணம் சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கேஸ் செலவு, மளிகை செலவெல்லாம் எவ்வளோ ஆயிருக்கு தெரியுமா? அப்படின்னு பாவனா சொல்லிட்டு இருக்கும்போது வினோத் கோபமா ஹாலுக்கு வந்தான். பாவனா கிட்ட, போதும் நிறுத்து, இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு கத்துனான். பாவனா அழுதுகிட்டே வெளியில போயிட்டா. வினோத் அவளை பார்த்துட்டு அம்மா அப்பா அண்ணி அண்ணாவ பாவமா பார்த்தான். அம்மா அப்பா, அவ சொன்னதை காதுல வாங்காதுங்க. அவ சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இது நம்ம வீடு. மழை வெள்ளம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போகலாம். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கூட வெளியில போயிட்டான். அத்தை, நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்பட மாட்டீங்களே? இல்லம்மா, நீ சொல்றது எதுவானாலும் நம்ம நன்மைக்கு, எனக்கு தெரியும். அதுல ஏன் நான் கோவப்பட போறேம்மா? நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம் அத்தை. ஆமா சாரதா, மழை வந்தாலும் சரி, ஊரை மூழ்கடிக்கிற மாதிரி வெள்ளம் வந்தாலும், நம்ம வீடே அடிச்சிட்டு போனாலும் நம்ம ஊர்ல இருக்கிறது தான் சரின்னு தோணுது. நம்ம இங்க இருந்து போயிடலாமா? எனக்கும் அதாம்மா தோணுது. நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் மறுக்க போறேன்னா என்ன? போலாம். சாரதா, அனாமிகா, ரமேஷ் பொருட்களை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனாங்க. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தது. நனைஞ்சுக்கிட்டே அவங்க பழைய வீட்டுக்கு வந்தாங்க. வீடு ஆல்மோஸ்ட் செதஞ்சிருச்சு. கூரை ஒழுகுச்சு. வீட்ல இருந்த விறகுகள் எல்லாமே நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படி சமைப்பா அனாமிகா? விறகெல்லாம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது அவ எப்படிப்பா சமைப்பா? இன்னைக்கு பட்னியோட தூங்க வேண்டியதான். ஆமாப்பா, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு பிரசாத். அனாமிகா ஒரு மூலையில இருந்த மண்ணை பார்த்தா. அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. லேட் பண்ணாம அனாமிகா ஒரு பக்கெட்ல தண்ணிய கொண்டு வந்திருந்தா. கையில ரொம்ப அன்போட அந்த மண்ணை பிசைஞ்சா. சாரதா, பிரசாத், ரமேஷ் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு மண் அடுப்பு செஞ்சு அனாமிகா மஞ்சள் குங்குமம் வச்சா. ஒரு சின்ன விளக்கை ஏத்தி வச்சா. கையெடுத்து கும்பிட்டு, அம்மா அன்னபூர்ணி தேவி, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது உன் தர்மம். இந்த மழையில எங்களுக்கு யாரும் துணை இல்லை. இந்த மண் அடுப்புல நீ வந்து எங்க பசிய போக்குமா அப்படின்னு கண்ணீரோட வேண்டினா. அவ்வளவுதான், அந்த அடுப்புல தங்க நிறம் வந்தது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா காலியா ஒரு பாத்திரம் வச்சா. அதை மூடிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு மூடிய திறந்து பார்த்தா சுட சுட சாப்பாடு ஆவி பறக்க இருந்தது. சாரதா ஆச்சரியமா பார்த்து, இது எப்படிமா சாத்தியமாச்சு? அத்தை, நம்ம வீட்ல இப்போ மாய அடுப்பு இருக்கு, எதுவுமே சாத்தியம்தான். உட்காருங்க, எல்லாரும் வயிறார சாப்பிடுவோம். சரிம்மா அப்படின்னு அந்த வீட்ல மழை படாத ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. சுட சுட சாப்பாடு, சாம்பார் ஊத்தி சாப்பிட்டாங்க. அந்த மழையில எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது. மருமகளே, அத்தை, உங்க சந்தேகம் எனக்கு புரிஞ்சுது.
மண் அடுப்ப அன்னபூர்ணி தேவிக்கு பிரத்யேகமா செய்வாங்கன்னு தெரியாதா? இது சமைக்கிற இடம்ங்கிறதுனால அன்னத்தை குடுக்கற அந்த சக்தி அந்த தேவிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான நம்பிக்கை? ஆமா அம்மா, அந்த அக்னிக்கு கூட நம்ம குடுக்கற மரியாதை அது. சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற நெருப்ப பவித்திரமா பாவிச்சு குடும்பத்தை பாதுகாக்கிற ஆகாரத்தை தயார் பண்ற இடம். அதை நம்ம பக்தியோட பயன்படுத்துவோம். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி ஆச்சு. மாய அடுப்புல இருந்து வந்த ஒளி அந்த வீட்டுக்கே வெளிச்சத்தை கொடுத்தது. மழை படாத இடத்துல படுத்தாங்க. வெளியே போன பாவனாவும் வினோதும் வீட்டுக்கு வந்தாங்க. வீடு பூட்டிருக்கிறத பார்த்து வினோத் ஷாக் ஆனான். பாவனா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டான். வினோத் அவன் கையில இருக்க சாவியால கதவை திறந்து பார்த்தான். லைட்ஸை போட்டான். அவங்க குடும்பம் அந்த இடத்துல இல்ல. வினோதுக்கு வேதனையா இருந்தது. எதுவுமே பேசாம அவன் பெட்ரூமுக்கு போயிட்டான். பாவனா சந்தோஷப்பட்டு, அப்பாடா கிளம்பிடுச்சுங்களா, இனி சந்தோஷமா நான் என் வேலைய பாப்பேன் அப்படின்னு நினைச்சு சோஃபால உட்காந்தாங்க. மறுநாள் மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அனாமிகா அடுப்பு கிட்ட வந்தா. இந்த தடவை சுட சுட பக்கோடா, இஞ்சி சட்னி, மசாலா டீ ரெடியா இருந்தது. இன்னொரு நாள் மீன் குழம்பு, சாப்பாடு, இன்னொரு நாள் வெஜ் பிரியாணி. இப்படி அந்த மாய அடுப்பு தினந்தோறும் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துச்சு. அனாமிகா குடும்பம் ஆனந்தமா இருந்துச்சு. இந்த விஷயம் மெதுவா ஊர் முழுக்க தெரிஞ்சுது. மழையில சிக்கிக்கிட்டவங்களுக்கு அதே அடுப்புல அனாமிகா சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்தா. ஊர்ல இருந்த பாவனாவோட சொந்தக்காரர் சேகர் பாவனாக்கு ஃபோன் பண்ணி அனாமிகா கிட்ட மாய மண் அடுப்பு இருக்குன்னு சொன்னாரு. என்ன சேகர் நீ சொல்றது? அனாமிகா அக்கா வீட்டுல மாய அடுப்பு இருக்கா? ஆமா பாவனா, நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். அந்த அடுப்புல விறகு இல்ல, ஆனா தங்க நிறத்துல நெருப்பு எரிஞ்சுது. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. அதுக்குதான் சொல்றேன், நேர்ல வந்து நீயே பாரு, அப்பதான் நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். உடனே பாவனா வினோத் கிட்ட வந்து நடிக்க ஆரம்பிச்சா. முதல்ல கண்ணீர் விட்டா. என்ன மன்னிச்சிரு வினோத், அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் ஏன் அப்படிலாம் பேசினேன்னு எனக்கே தெரியல. நம்ம இப்பவே அத்தை வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னான். பாவம் வினோத் அதையெல்லாம் உண்மைன்னு நம்பினான். பாவனாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் சந்தோஷமா அவன் ஊருக்கு வந்தான். அன்னைக்கு கூட மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பாவனாவை பார்த்து வீட்ல யாருமே சந்தோஷப்படல. பாவனா எல்லாரையும் பார்த்து நடிக்க ஆரம்பிச்சுட்டா. எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன், தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னான். யாருமே பாவனாவை மன்னிக்கல. மருமகளே, பசியா இருக்குமா? சரிங்க மாமா, இப்பவே சமைக்கிறேங்க. அனாமிகா மாய அடுப்பு கிட்ட வந்தா. அடுப்புல தங்க நிறத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. பாத்திரம் அப்படியே இருந்தது. அனாமிகா கையெடுத்து கும்பிட்டு வேண்டினா. பாவனா ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தா. சுட சுட சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஊறுகாய் எல்லாம் வந்தது. பாவனாக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள இந்த மண் அடுப்பு மட்டும் என் வீட்டுல இருந்தா ஹோட்டல் வச்சு கோடி கணக்குல சம்பாதிக்கலாமே அப்படின்னு மனசுல நினைச்சா. அப்படியே நேரம் போயிட்டு இருந்துச்சு. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பாவனா அடுப்பை எடுக்க முயற்சி பண்ணா. அவ எவ்ளோ முயற்சி பண்ணாலும் அந்த அடுப்பு அங்க இருந்து கொஞ்சம் கூட நகரல. அப்போ அந்த அடுப்புல இருந்து வெள்ளை புகை ஒண்ணு வந்துச்சு. அதுல ஒரு குரலும் கேட்டுச்சு. பசியை போக்கும் கைகளுக்கு நான் ஒரு வரம், சுயநலத்தோடு வரும் கைகளுக்கு நான் வெறும் மண்தான் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. பாவனா பயந்து பின்னாடியே போனா. மறுநாள் பாவனா அழுதுகிட்டே அனாமிகா கால்ல வந்து விழுந்தா. என்ன மன்னிச்சிருக்கா? அனாமிகா அவளை எழுப்பிட்டு, இங்க பாரு, இந்த சக்தி அடுப்புல இல்ல, பசிய போக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுல இருக்கு. பசியில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு துளி சாப்பாடும் அந்த கடவுளுக்கே நம்ம போடுற நைவேத்தியம் மாதிரி தெரியுமா அப்படின்னு சொன்னா. அன்னையில இருந்து அந்த குடும்பம் ஒவ்வொரு மழை காலத்திலயும் கிராமத்துல இலவசமா அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராம மக்கள் அந்த வீட்டை அன்னபூர்ணி ஆலயம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து பாவனா சிட்டிக்கு கூட போகாம அவங்களோடவே அந்த ஊர்லயே இருந்து சந்தோஷமா சேவை பண்ணா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.